வெல்கம் டு ரிஜூஸ் டைரி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? இன்றைக்கி நம்ம ஒரு சின்ன விளாக் தான் பார்க்க போகிறோம். அதாவது ஈத் விளாக் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம மெஹந்தி வச்சாச்சு. இன்றைக்கி லாஸ்ட்டு நோன்பு. ஸோ நம்ம அல்ஹம்துலில்லாஹ் எல்லா நோம்பையும் ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம மெஹந்தி வச்சிட்ருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மெஹந்தி இப்போ சூப்பராக நம்மளுக்கு செவந்துருச்சு. இப்போ நம்ம ரொம்ப ஹெவியாக கிராண்டான ஒரு டிசைன் வைக்கிறதுக்கு நம்மளுக்கு டைம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம இந்த மாதிரி செல்லோ டேப் வச்சு நம்ம கையில் ஒட்டி நம்ம அதுமாரி நம்ம மெஹந்தி வச்சோம் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் நம்மளுக்கு பார்க்குறதுக்கு டிசைனாகவும் இருக்கும், அழகாகவும் இருக்கும். எனக்கு கொஞ்சம் ஒர்க் கொஞ்சம் அதிகமாகவே இருந்துச்சு. ஸோ டிசைன் வைக்கிறதுக்கு எனக்கு டைம் கிடையாது. ப்ளஸ் லெஃப்ட் ஹேண்டில் நம்ம நல்லா வச்சாச்சு, ரைட் ஹேண்டில் வைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ அதுமாரி நான் இப்போ நல்லா வச்சுட்டேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட பேபிஸ் எல்லாமே அழகாக சூப்பராக பூத்து குலுங்குறாங்க. இது பார்க்கவும் மைண்ட் ரொம்ப ரிலாக்ஸிங்காக இருக்கும். இப்போ இதுக்கப்புறம் நான் 1.5 kg நான் மட்டன் எடுத்துக்கிறேன். மட்டன் குருமா நான் பண்ண போகிறேன். ஸோ இது எல்லாமே வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இது கூட நான் தயிரை ஆட் பண்ணுறேன். இப்போ தயிரை ஆட் பண்ணி இப்போ இது கூட 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் ஆட் பண்ணுறேன். இப்போ இப்படி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். இப்படி வைக்கிறதுனால நல்லா அந்த மட்டன் நல்லா நமக்கு டேஸ்ட்டாகவும் நல்லா சாஃப்டாகவும் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி ஒரு ஓரமாக எடுத்து வச்சிடலாம். இப்போ நான் 3 வகையான டிஷ்ஷஸ் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு தேவையான வெங்காயம், தக்காளி நான் எல்லாமே மொத்தமாக நான் கட் பண்ணி வச்சுக்கிறேன். கட் பண்ணி வச்சுட்டு நம்ம எடுத்து போடுறதுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஒவ்வொரு டிஷ்க்குமே தனித்தனி நம்மளுக்கு கட் பண்ணுறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஸோ நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஓகே, இப்போ நான் கட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ ஓகே, அல்ஹம்துலில்லாஹ் கட் பண்ணி எடுத்தாச்சு. ரெண்டுமே தனித்தனி பவுலில் நான் போட்டு வச்சுருக்கேன். இப்போ நம்ம குருமா பண்ண போகிறோம். இப்போ அதுக்கு தேவையான தேங்காய் எண்ணெய் நான் இப்போ வானிலையில் விட்டுக்கிறேன். தேங்காய் எண்ணெய், அப்புறம் அதுக்கடுத்து நெய் நான் விட்டுக்கிறேன். வேறு எந்த ஒரு ஆயிலுமே ஆட் பண்ணக்கூடாது. குருமாவுக்கு மெயின் அந்த தேங்காய் எண்ணெய் அப்புறம் நெய்யும் தான். ஓகே, இது கூட பட்டை, கிராம்பு, ஏலக்காய் 3மே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 2 to 3 minutes அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம கொஞ்சம் அதை சிம்மில் இருக்கட்டும். கொஞ்சம் அந்த மசாலா எல்லாமே அந்த மட்டனில் கொஞ்சம் பிடிக்கட்டும். ஸோ அது வரை நம்ம வெயிட் பண்ணலாம். ஓகே, இப்போ நம்ம அந்த பீஃபுக்கு தேவையான தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லாவே நம்மளுக்கு கொதிக்கி இப்போ இது கூட நம்ம கறி மசாலா ஆட் பண்ணுறேன். கறி மசாலான்றது நம்ம மட்டன், சிக்கன் எல்லாத்துக்குமே பொதுவாக நம்ம யூஸ் பண்ணுறது தான். ஜீரகம், சோம்பு, மிளகு, கசகசா இது எல்லாமே ஆட் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதை நம்ம ஆட் பண்ணியாச்சு. இப்போ தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் ஏற்கனவே லாஸ்ட் டைம் நான் போட்ட விளாகில் இது எப்படி பண்ணேன்னு சொல்லி டீட்டெயிலாக போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் அதுலேயும் போய் பார்த்துக்கலாம், பார்க்காதவங்க. இப்போ இதுக்கு தேங்காய் நிறைய நம்ம ஆட் பண்ணிக்கணும். அந்த முந்திரி, அந்த வேர்க்கடலை அதோட டேஸ்ட் தான் இதுக்கு மெயினாக இருக்கும். இப்போ கொஞ்சமாக தண்ணி விட்டு இது வேக வச்சுக்கலாம். ஓகே, இப்போ டைம் பார்த்திங்கன்னா 6:50 ஆயிடுச்சு. ஓகே, இப்போ இதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம வட்டலப்பம் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான தேங்காய் கட் பண்ணி எடுத்துக்கலாம்.
ஓகே, தேங்காய் கட் பண்ணி அடிச்சாச்சு. இப்போ இதுக்கு இடையில் நம்ம இந்த குருமாவுக்கு தேவையான உருளைக்கிழங்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது மட்டன் வந்து கொஞ்சம் லைட்டாக வெந்ததுக்கப்புறமா தான் நம்ம வந்து உருளைக்கிழங்கு ஆட் பண்ணணும். இப்போ மட்டன் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு, நல்லா வெந்தும் வந்துடுச்சு. இப்போ புதினா மல்லி எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட மேலே அப்படி லைட்டாக அந்த ஸ்மெல்லுக்காக நம்ம நெய் விட்டுக்கலாம். ஓகே, ஃபைனலி இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எலுமிச்சை சாறு நம்ம விட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. குருமா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதுக்கிடையில் நான் சிக்கன் பண்ண போகிறேன். சிக்கனுக்கு தேவையான எண்ணெய் விட்டுக்கலாம். ஆனியன் போட்டுக்கலாம். கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. புதினா மல்லி, மஞ்சள் தூள், மிளகாய் தூள், அப்புறம் கறி மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட நான் சிக்கன் ஆட் பண்ணிடுறேன். அதுக்கப்புறமா தேவையான அளவு வாட்டர் ஆட் பண்ணி நான் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பீஃப் நல்லாவே நம்மளுக்கு வெந்து வந்துடுச்சு. இப்போ இதுக்கிடையில் நான் வந்து ஈதுக்கு தேவையான ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே நைட்டே நான் எடுத்து வச்சுடுவேன். ஸோ அந்த டைமில் நம்ம போட்டு கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு நம்ம முன்னாடியே தேவையானது பிரித்து வச்சுட்டா கொஞ்சம் நமக்கு ஈஸி ஆகிடும். இப்போ சிங்க் ஃபுல்லாக நம்மளுக்கு பாத்திரம் நிறைஞ்சிருச்சு. இதை நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நான் நைட்டே பூ இல்லாமல் வாங்கி வச்சுருவேன். காலையில் தொழுகைக்கு தேவையான பூ, அதனால் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணுங்கிறதுக்காக ஒரு சில்வர் பாக்ஸில் வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். ஓகே, இப்போ நைட்டு டின்னருக்கு தேவையான ரைஸ் நான் இப்போ பண்ண போகிறேன். அதனால் அரிசி நல்லா களைஞ்சிட்டு நான் இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நம்மளுக்கு சிக்கன் நல்லா நம்மளுக்கு வெந்து வந்துடுச்சு. இப்போ நம்ம வட்டலப்பத்துக்கு தேவையான தேங்காய் பால் எல்லாமே ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க. ஓகே, நம்மளுக்கு தேங்காய் பால் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் முட்டையை நான் உடச்சி ஊற்றிக்கிறேன். இப்போ நான் ஒரு 10 முட்டை நான் எடுத்துக்கிறேன். நீங்கள் எத்தனை முட்டை ஆட் பண்ணுறீங்களோ அதுக்கு தேவையான அளவு சீனி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் 10 முட்டைன்றதால நான் 10 ஸ்பூன் நான் எடுத்துக்கிறேன். என்னோடய ஸ்பூன் பெரிய ஸ்பூன் அப்படின்றதால நான் ஒரு முட்டைக்கு 1 ஸ்பூன் அந்த கணக்கில் எடுத்துக்கிறேன். இப்போ 2 உப்புக்கல் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரே ஒரு ஏலக்காய் நல்லா தட்டி போட்டுக்கோங்க. இப்போ எல்லாத்தையுமே மிக்சியில் போட்டு அடித்து எடுத்துக்கலாம். எடுத்தாச்சு. ஓகே, சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை வடிகட்டி எடுத்துக்கோங்க. நம்ம இப்படி வடிகட்டுறதால அந்த முட்டையோடைய அந்த ஸ்மெல்லு நம்மளுக்கு வராமல் நம்மளுக்கு வட்டலப்பம் சூப்பராக அழகாக வரும். ஓகே, இது ஒரு பாத்திரத்தில் நம்ம ஊற்றியாச்சு. இப்போ இதுக்கு மேலே அந்த தேங்காய் பால் எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு சுகர் சால்ட்டு எல்லாமே கரெக்டானு சொல்லிட்டு லைட்டாக நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ இது மேலே நான் நெய் விட்டுக்கிறேன். நெய் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைன்னா விட்டுக்கலாம். இப்போ முந்திரி பருப்பு நான் மேலே போட்டுக்கிறேன். போட்டு மிக்ஸ் பண்ணக்கூடாது, அப்படியே இருக்கணும். ஓகே, ஒரு குக்கர் எடுத்துக்கிறேன். அதில் ஹாஃப்க்கும் கொஞ்சம் கம்மியான அளவு நான் தண்ணி ஊற்றிக்கிறேன். இப்போ இது உள்ள அந்த பாத்திரத்தை உள்ளே வச்சுக்கிறேன். அது மேலே ஒரு மூடி போட்டு இப்போ குக்கரை மூடி ஸ்டவ்வில் வச்சுக்கலாம். ஒரு 5 விசில் விட்டதுக்கப்புறமா 1/2 hour நல்லா நம்ம சிம்மில் வச்சு எடுத்துடலாம். ஓகே, நைட் டைம் ஆகிடுச்சு. நான் காலையில் தான் இதை நான் எடுத்து பார்ப்பேன். நம்மளுக்கு மருதாணி சூப்பராக செவந்துருச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மார்னிங் ஆகிடுச்சு. நம்ம இதுக்கு ரெடி ஆகியாச்சு. நம்ம தொழுகைக்கு டைம் ஆகிடுச்சு. ஸோ நம்ம புர்காவை வேர் பண்ணிவிட்டு நம்ம தொழுகை போகிறது தான் நம்மளுக்கு டைம். ஓகே, இப்போ நம்ம கிளம்பிடலாம். இப்போ நான் போயிட்டுருக்கேன் பாருங்கள். இன்னும் ஒழுங்காக கூட விடியலை. டைம் 5:45 ஆகுது. ஓகே, அல்ஹம்துலில்லாஹ் தொழுது முடிச்சாச்சு. வீட்டுக்கு திரும்பி வந்துட்டுருக்கோம். திரும்பி வந்து நான் இடியப்பம் பண்ண போகிறேன். பசங்க எல்லாருமே தொழுக போயிட்டாங்க. ஸோ வர்றதுக்குள்ளே நம்ம இடியப்பம் பண்ணி முடிச்சிடலாம். ஸோ ஓகே, இடியப்பம் நான் பண்ணுறது இந்த மாதிரி தட்டில் தான் பண்ணுவேன். இது ஈக்கி தட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இது வில்லேஜஸில் அதிகமாகவே கிடைக்கும். ஓகே, சூப்பராக அல்ஹம்துலில்லாஹ் முடிச்சாச்சு. நம்மளுக்கு சாஃப்டான இடியப்பம் ரெடி ஆகிடுச்சு. நான் இடியப்பம் எப்போவுமே ஹாட் பாக்ஸில் நான் யூஸ் பண்ண மாட்டேன். இந்த மாதிரி பனை ஓலையில் பண்ண ஒரு இதில் தான் நான் யூஸ் பண்ணுவேன். இது பேர் கொட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. வில்லேஜஸில் அதிகமாக கிடைக்கும். ஓகே, இப்போ நம்ம மார்னிங் தொழுதுட்டு வந்தாச்சு எல்லாருமே. இப்போ எல்லாம் சாப்பிடலாம். பீஃப் கிரேவி பரோட்டா ரெடி ஆகிடுச்சு. நம்மளுக்கு வட்டலப்பம் செம்மையாக வந்திருக்கு. சூப்பராக டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஓகே, அல்ஹம்துலில்லாஹ் சாப்பிட்டு முடிச்சாச்சு. இப்போ நம்ம வெளியில் கிளம்புறோம். லாக்டவுன் டைம்னால எங்கேயுமே போகலை. ஜஸ்ட்டு அம்மா வீட்டுக்கு அப்புறம் மாமியார் வீட்டுக்கு மட்டுமே போயிட்டு கொஞ்சம் அங்கே உள்ள குட்டீஸ் எல்லாத்தையுமே ஒரு சின்ன ஒரு ஃபோட்டோ ஷூட் எடுத்துகிட்டு அல்ஹம்துலில்லாஹ் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வந்தாச்சு. நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் ஃப்ரெண்ட்ஸ்.